மார்னிங் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நேம் வந்து மார்னிங் ரோல்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறதுக்கு, மகாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஆயிடுச்சு. நாங்கள் அந்த வெக்கேஷன் போயிருந்தோம்ல, அந்த டைம் வந்து அவள் வந்து ஆக்சுவலி சாப்பிட்டா இதை. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால இன்றைக்கி மார்னிங் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நேற்றே பிளான் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதனால காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வந்து டோவை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அதனால இன்றைக்கி அதுதான் காணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் 1.5 கப்பு மைதா போட்டு தான் பண்ண போகிறேன். 1.5 கப் டோ போட்டு, இல்லைன்னா ஆமாம் 1.5 கப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 10 கிராம் இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட போகிறேன். டூ டேபிள் ஸ்பூன் அளவு கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு 30 கிராம் வரும். 1 டேபிள் ஸ்பூன் 15 கிராம். பட் நான் வந்து இந்த 20 கிராம்ஸ் போட போகிறேன். ஓகே. ஸோ 20 கிராம் பட்டர். இதை வந்து நான் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் பால் விட போகிறேன். ஸோ நீங்கள் இது வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கப் பால் விடுறேன். ஸோ 1/2 கப் பால் வச்சுருக்கேன். இதில் வந்து ஈஸ்ட் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட போகிறேன். ஸோ இது வந்து 1/2 டீஸ்பூன். அதனால் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட். ஸோ எப்போவுமே இது வந்து வார்ம் மில்கில் தான் ஆட் பண்ணணும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. கொதிக்க பாலில் ஆட் பண்ணிடாதீங்க. அது ஈஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஓரத்தில் வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து டோ ரெடி பண்ணிடலாம். இதில் 1.5 கப்ஸ் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மார்னிங் ரோல்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட், பட்டர், அந்த மிக்ஸ்சர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்ல பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ 10 நிமிஷம் வச்சுருந்தேன்ல, அதுக்கப்புறம் நான் வந்து இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலி நம்ம இப்போ ரைஸ் பண்ண விட போகிறதில்ல. இது 1 டைம் ரைஸ் பன் தான். அதனால தான் நான் ஈஸி மார்னிங் பன்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இதை வந்து கிறிஸ்மஸ் மார்னிங் பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ் மார்னிங்கில் வந்து நிறைய பேருக்கு வீட்டில் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து சின்னமன் பவுடர்லாம் போடுவோமா. ஸோ மார்னிங் வந்து இதை பேக் பண்ணும்போது வீடே வந்து அந்த ஒரு சின்னமன், பட்டர் அந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டோவை வந்து நல்லா நீட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆன உடனே கொஞ்சோண்டு ஃப்ளார் போட்டு, மைதா மாவு எக்ஸ்ட்ரா போட்டு இதை வந்து நீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு, ஓகே. ஸோ இப்போ வந்து திரட்டியாச்சு. இங்கே வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன். அதை வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து தூவி விடுங்க. ஓரளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் பவுடர். நீங்கள் வந்து பம்கின் ஸ்பைஸ்ன்னு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து சின்னமன் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்ல அரோமேட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை போட்டாச்சா, இனி ரோல் பண்ணிட வேண்டியதான். ஸோ 6 பீஸாக கட் பண்ணியாச்சு. இனி ஒரு மஃபின் ட்ரே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மஃபின் ட்ரேயில் விடக்கூடிய ஸ்டிக்கி சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பட்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளோட சின்னமன் பவுடர், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் எனக்கு வந்து ஏன் பிடிக்கும்னா, இது வந்து வாசனை வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டிக்கி சாஸ் மிக்ஸ்சர். ஓகே. இந்த மஃபின் ட்ரேயில் பேஸில் வந்து போட்டுற போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா இந்த ரோல்ஸு, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இனி வந்து இதை வந்து
ஒன் டைம் ரைஸ்ன்னு சொன்னதில் இதை வந்து ஓரத்தில் வச்சுருங்க ஒரு 1 hour. இது கொஞ்சம் பொங்கி டபுள் ஆகணும் அது வரைக்கும். நம்ம ரோல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 hour ரைஸ் ஆயாச்சு. இப்போ இதை வந்து நான் 200 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பேக் ஆகி முடித்தவொடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆயிரும் அதனால. ஸோ டோட்டலாக 15 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ எப்போவுமே ஒரு ட்ரே வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து உள்ள சிரப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பில்லேஜ் ஆகும். ஸோ நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சதுனால அவன் வந்து டேமேஜ் ஆகலை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆனவுடனே இதை நம்ம இன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட கிறிஸ்மஸ் மார்னிங் ஸ்டிக்கி பன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கிறிஸ்மஸ்க்குன்னு இல்லை, எந்த டைம் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டாப்பை பாருங்கள், அப்படி கேரமல் சாஸ் மாதிரி அந்த பன்ஸில் கோட் ஆகிருக்கு, உள்ளே ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இது பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ வந்து கடிச்சேன்னா வாயே பொத்துரும். ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.